வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. நான் சிவபக்தன், அவதூறுகளை விழுங்கி விடுவேன், நேரு தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னு தொடர்ந்து பழைய பாட்டையே பாடிட்டு இருக்கார் ஒரு பக்கம். இன்னொன்று, வக்பு வாரியத்துக்கு இன்றைக்கி இடைக்கால பில்லை இன்றைக்கி இடைக்கால தடை உச்சநீதிமன்றம் விதிச்சிரும்னு எதிர்பார்க்கப்படுது. அதையும் தாண்டி பீகார் அரசியலில் இன்றைக்கி தேஜஸ்வியை காங்கிரஸ் ஏற்றுக்க மாட்டேது. ஏன்னா தேஜஸ்வி யாதவர், அதனால் தேஜஸ்வி மற்ற ஓட்டுகள்லாம் கிடைக்காது. திடீர்னு பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து தன்னுடைய அதிகார யாத்திரையை தேஜஸ்வி தொடங்குகிறார், பீகார் யாத்திரை. அதில் காங்கிரஸ் கலந்துக்காது. இப்போ காங்கிரஸும் தேஜஸ்வியும் கூட்டணியை முடிக்க போகிறாங்க அப்படின்னு பலவிதமான செய்திகள் வருது. நீங்களே யோசனை பாருங்கள், காங்கிரஸும் தேஜஸ்வியும் கூட்டணியை முடிக்கிறதுக்கான வாய்ப்பு எதாவது இருக்கா? அரசியலில் எதுவும் நடக்கலாம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற இடத்துல அப்படி பிரிஞ்சால் யாருக்கு நஷ்டம்? ரெண்டு பேரும் ஏன் ஒன்றா போனாங்க? அதனால் பிரிவதற்கான வாய்ப்பில்லையே. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், இதெல்லாம் சரியாயிரும். எல்லா எல்லா ஏரியாலையும் எல்லா இடத்துலையும் இந்த நடக்கக்கூடிய பிரச்சனை. பீகாரில் இன்றைக்கி மஞ்சி நேற்று சொல்கிறார், அவர் ஒரு பக்கம் போகிறாரு, சிராக் பாஸ்வான் ஒரு பக்கம் போகிறாரு, ஒரு பக்கம் நிதிஷ்குமார், ஒரு பக்கம் சாம்ராஜ் சௌத்ரி. இவ்வளோ பிரச்சனை இவங்களுக்குள்ளே இருக்குது. இவங்க காங்கிரஸை பற்றி கவலைப்படுகிறார்கள். தோக்கிற கட்சியை பற்றி ஏன்பா இவங்க இவ்வளோ பேர் கவலைப்படுறாங்கன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா நாளிதழ்கள் முழுக்க காங்கிரஸ் தேஜஸ்வி ரெண்டு பேரும் பிரிய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி தான் வந்துட்டுருக்குது. ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல்ல நான் சிவபக்தன் அப்படின்னு நீங்கள் ஐயா மோடி சொல்லி ஒரு ருத்ரதாண்டவம் மாதிரி பேசியிருக்காரு. ஏற்கனவே ராமபக்தர் அப்படின்னு சொன்னார். எல்லா கடவுளையும் வழங்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது சிவபக்தன் அப்படின்னு சொல்லும்போது அவரை பற்றி நமக்கு தெரியும். ராமர் கோயிலுக்கு போனால் ராமர் பக்தர், ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு மாதிரி. அதேமாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டில் அங்கே எலெக்ஷன் நடக்கும்போது தமிழ்நாடுனா முருகன் மாநாடு, பீகாருக்கு இதுக்கு போனாங்கன்னா நம்ம பீகாருக்கு போனால் சீதாவுக்கு கோயில், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரிசாவுக்கு போனீங்கன்னா பூரி ஜெகநாதர், அப்படியே ராமர் அந்த பக்கம் போனீங்கன்னா யூபி பக்கம் போனீங்கன்னா ராமர். இப்படி ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு மாதிரி அவர் பேசிகிட்டு இருப்பார். இப்போ நேற்று அவர் பேசிய விதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1962 சீனா போரில் இன்றைக்கி பண்டித ஜவஹர்லால் நேரு அவர் ஏற்படுத்திய காயம் அஸ்ஸாம் மக்கள் மத்தியில் நீங்காத இடம் பெற்றிருக்குங்கிறாரு. தொடர்ந்து வரலாறை பற்றி திரித்து பேசுவது ஐயா மோடி அவர்களுக்கு பழக்கமாயிடுச்சு. இறந்த தலைவர்களையும் இந்தியாவை உருவாக்கியவர்களையும் இழிவுபடுத்துவது அப்படிங்கிறது இன்றைக்கி ஐயா மோடிக்கு இதாகி போச்சு. இன்னும் குறிப்பாக இன்னொன்று சொல்கிறாரு, நான் சிவபக்தனை எல்லாத்தையும் விழுங்கிடுவாங்கிறாரு. அவதூறுகளை விழுங்கிடுவேன்னா என்ன அவதூறு, யார் பண்ணால் ஒன்றுமே எனக்கு புரியல. என்ன அவதூறு? இவங்க அம்மாவை பற்றி யாரோ ஒருத்தர் தப்பாக பேசினார் அப்படின்னா அதுக்குப்படி ராகுல் காந்தியோ காங்கிரஸோ பொறுப்பாகும். கொஞ்சம் யோசனை பாருங்கள். இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்து பண்ணாங்க, அது எடுபடலை மக்கள்கிட்ட, அதனால் அதை விட்டாங்க. இப்போ அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, எப்பயும் பேசுன மாதிரி தான். பெகல்காம் தாக்குதலில் ஊடுருவக்காரர்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் துணை நின்றது காங்கிரஸுங்கிறாரு. இது ரொம்ப எந்த நாட்டு அதிபரும் இந்த மாதிரி பேசவே மாட்டாங்க, உண்மையிலேயே சொல்கிறோம். ஏன்னா ஒரு நாட்டு எதிர்க்கட்சி தலைவர் எதிர்க்கட்சியை பார்த்து நீ அடுத்த நாட்டுக்கு பண்ணியிருக்காங்கிறது தேச துரோகம். இது ஏன் இந்த அளவுக்கெல்லாம் இது காங்கிரஸ் இப்போல்லாம் என்றைக்காவது பேசியிருக்காங்க? ஏன் இவ்வளவு இறங்கி போகிறார் இவர் அப்படிங்கும்போது, சரி அவர் அப்படி தான் ஆர்எஸ்எஸ் வழி வந்தவர், அப்படி தான் பேசுவார். நம்ம என்ன யோசிக்கிறோம்? காந்தியாரை கொன்ற கூட்டத்தை பற்றி நம்ம என்ன பேசுகிறதுனே புரியல. இன்றைக்காவது கொஞ்சம் பண்பட்டு இருப்பாங்கன்னு பார்த்தா மறுபடியும் சார் அரசியல் 1000 கருத்து வேறுபாடு இருக்கும். ஆனால் காங்கிரஸ் கட்சி எதுவுமே மக்களுக்கு பண்ணல, அவருக்கு நம்ம ராகுல் காந்திக்கு அரசியல் பண்ண தெரில, ஊழல் கட்சி, இப்படி சொல்லுங்கள். பக்கத்து நாட்டுக்கு ஏங்க பாகிஸ்தான்காரங்களாம் ஓட்டு போடுறாங்க காங்கிரஸுக்கு? ஏதாவது லாஜிக் வேணாமா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இதெல்லாம் என்ன பேச்சு? ராகுல் காந்திக்கு என்ன அமெரிக்காவா ஓட்டு போடுறாங்க? இவர் இந்த மாதிரி பேசுகிறது எவ்வளோ ஒரு விஷமத்தனமான பேச்சு. இப்போ அடுத்து காங்கிரஸ் வந்தால் இவர் மேலே ஏகப்பட்ட அவதூறு போட்டு உள்ளே வைக்கலாம், அந்தளவுக்கான பேசிகிட்டு இருக்காரு உட்காந்து. நம்ம ரொம்ப கோபமாக வருது. ஒரு பிரதமர் இந்த மாதிரிலாம் பேசலாமா? அந்த பிரதமருக்கு ஒரு கண்ணியம் இருக்குது. பெகல்காம் தாக்குதல் அவங்க எப்போ தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக இருந்தாங்க? அப்படி இருந்தால் தேச துரோகங்க. நேரம் உள்ளத்துக்கு போட்டு சிறை தண்டனை கொடுத்து தூக்கு தண்டனை கொடுத்துருக்கலாம். என்ன பேச்சு இதெல்லாம்? அதனால் தொடர்ந்து ஒரு ஆக்கப்பூர்வமானதே பேச மாட்டார். இவர் இப்படி பேசுகிறாரு. அந்த அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னால் கோவம் வருது, ஊர்கா மாமின்னு சொன்னாங்க. ஆமாங்க, ஏற்கனவே நீங்கள் அவ்வளோ வரி போட்டிங்க, இப்போ வரி எடுத்துட்டீங்க. ஏங்க போன தடவை போட்டிங்கன்னா அதுக்கு பதில் இல்லை, நாங்கள் ஜிஎஸ்டி எடுத்துட்டீங்க. போன தடவை என்ன பண்ணீங்க? இவ்வளோ நாள் கசக்கி பிடிச்சிங்க இல்லை? 18%. 18% யார்கிட்ட போகுது? 9% மாநில அரசுக்கு கொடுக்கணும். மாநில அரசுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களா? எஸ்ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி எவ்வளோ கொடுக்குறீங்க மாநில அரசுக்கு? கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஒவ்வொரு மாநிலங்களையும் நீங்கள் வச்ச நிலுவைத் தொகை எவ்வளோ? எதையுமே கேட்காம எல்லாத்தையும் கொடுத்துட்டோன்னு இதே பல்லவியை பாடிட்டு இருக்கீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 1200 நாளாக இதுக்கு நம்ம மம்தா பானர்ஜிக்கு நிதியை கொடுக்கலன்னு அந்தமாக சொல்கிறாங்க. நமக்கு தூத்துக்குடி திருநெல்வேலி பேரிடர் நிவாரண கொடுக்கல, இங்கேயே மெட்ரோவுக்கு கடைசியாக நிதி கொடுத்தாரு, ரொம்ப இழியிலின்னு இடத்துல கொடுத்தாரு. அப்புறம் கல்வி நிதி கொடுக்கல, ஏகப்பட்ட கேஸ் வேறு நம்ம போட்டு வச்சுருக்கோம். இது ஒரு பக்கம். இதையெல்லாம் மறந்து விட்டு பிரதமர் எப்படி இப்படி பேசுகிறாரு நமக்கு ஒன்றும் புரியல. இப்போ என்ன அவங்க நோக்கம்? பீகாரை பிடிக்கணும்.
பீகாரை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? எஸ்ஐஆர் நம்ம ஏற்கனவே சொன்னோம், எஸ்ஐஆர் எடுபடலைங்க. ஏன்னா நல்லா தெரியுது, இப்போ தமிழ்நாட்டில் உட்காந்து நம்ம எஸ்ஐஆரை பற்றி பேசுகிறோம், ராகுல் காந்தி யாத்திரை பற்றி பேசுகிறோம், அங்கே இருக்க மக்கள் இப்படி பார்ப்பாங்க. அதாவது நான் ஸ்டேட்டெல்லாம் கடந்து இந்த ஓட்டு திருட்டு அப்படிங்கிறது பெருமளவுக்கு மக்கள்கிட்ட எடுபட்டுச்சு. இது இன்றைக்கி தாங்க முடியல. இப்போ என்ன பண்ணலாம்? கூட்டணியை உடச்சி விடணும். கூட்டணியை உடச்சி விட்றது என்னப்பா, 2 கட்சி தான் பார்க்குது, மற்றதெல்லாம் சிபிஐலாம் இந்தியா கூட்டணியில் தான் இருக்கும். எப்படி கூட்டணியை உடச்சி விட்றது? பார்த்தீங்களா, தேஜஸ்விக்கும் ராகுலுக்கும் சண்டை. எங்கப்பா சண்டை? 2 பேர் ஒன்றா தானேப்பா போனாங்க அப்படின்னா, இல்லைங்க அதெல்லாம் அவரை தேஜஸ்வி இன்னும் முதலமைச்சர் வேட்பாளராக ராகுல் சொல்லலை. சரி, ராகுல் என்ன சொன்னார்? எங்கள் கூட்டணி வெற்றி பெற்றால் ஒரு முதல்வர் தேர்ந்தெடுக்கப்படுவார், இப்படி ஏதாவது சொல்லியிருக்காரா? என்ன சொன்னாருங்க? ஏதாவது சொன்னாரா? ஒன்றுமே சொல்லியே. ஒன்றுமே சொல்லாத போது நீங்களே ஏன் பேசிட்டுறீங்க? சார், தமிழ்நாட்டில் கூட ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு எம்எல்ஏ கேட்குறாரு, ராஜேஷ்குமார் கேட்குறாரு. அதுக்காக திமுக ஆட்சியில் பங்கு கொடுத்துருமா? கொஞ்சம் யோசனைப்பாரு. பேச வேண்டியதான், எல்லாம் 25 தொகுதி 50 தொகுதி எல்லாம் பேச வேண்டியதான். என்ன பிரச்சனை? 243 தொகுதிகள் உள்ள பீகாரில் போன தடவை காங்கிரஸுக்கு 70 சீட்டு கொடுத்தாங்க. அதில் 51 தோற்று போயிட்டாங்க, 19 தான் ஜெயித்தாங்க. ஆனால் அதற்கு பிறகு போன நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸுக்கு 9 தொகுதி கொடுத்தாங்க, அதில் 3 ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சுயேட்சை ஒருவர், அவரும் காங்கிரஸுக்கு ஆதரவு, மொத்தம் 4. 9 தொகுதியில் எம்பியில் நின்று 4 தொகுதி காங்கிரஸ். ஆனால் 23 தொகுதியில் நின்று யார்? தேஜஸ்வி வெறும் 4 தான் வாங்கியிருக்கார். அப்போ கேட்குறாரு அவர், அப்போ அங்கே இருக்க காங்கிரஸ்காரங்க, ஏங்க நம்ம 9 தொகுதியில் நின்று 4 ஜெயித்தோம், ஆனால் 23 நின்று ஜெயிச்சிருக்காரு, பாதிக்கு பாதி நம்மளும் இருக்கும், எங்களுக்கும் வேணும். இது எல்லா கட்சியிலையும் கேட்பாங்க. ராகுல் காந்தி ஒத்துக்கிட்டாரா? கார்கே ஒத்துக்கிட்டாரா? கொஞ்சம் யோசனை பாருங்க. ஏன் அல்லவார் ஒத்துக்கிட்டாரா? கிருஷ்ணா அல்லவார் அவரும் ஒன்றும் சொல்லலையே. ஹைக்கமாண்ட் முடிவு பண்ணும், இது ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்களே. சார், ஹைக்கமாண்ட் முடிவு பண்ணுங்கிறது ரொம்ப நாள் சொன்னதுக்கப்புறம் தானே 2 பேரும் சேர்ந்து யாத்திரையே போகிறாங்க. 2 பேர் சேர்ந்து இவ்வளோ தூரம் வாக்கு திருட்டு யாத்திரைலாம் போயிட்டு 10 வருஷம் ஆட்சியில் இவர் நம்ம லல்லு பையன் திடீர்னு வரதளவையும் தேஜஸ்வி வரதளவையும் தேர்தலில் விட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், கட்சி போயிடும். இந்த தடவைலாம் வந்தாங்கன்னா முடிஞ்சிடும் கட்சி. வாழ்வாசாவா பிரச்சனை அவருக்கு. அவர் இப்படி காங்கிரஸுக்கு இல்லை வேணாம், காங்கிரஸே வேணான்னு விட்டுருவார் அவர். காங்கிரஸ் ஒரு 50 தொகுதி கேட்குறாங்க, இவங்க காங்கிரஸுக்கு 50 தொகுதி கொடுக்கணும்னு தேஜஸ்வி சொல்கிறாரு, அவங்க எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க, அவ்வளோதான் பஞ்சாயத்து. கடைசியிலாம் ஒர்க் அவுட் ஆகும். காங்கிரஸுக்கு இன்றைக்கி நிலைமை என்னென்னா, எப்படியா ஒரு வெற்றியை கொடுக்கணும். அது ராகுல் காந்திக்கு தெரியும். வெளியில் இருக்க காங்கிரஸ் அவ்வளோ ஈஸியாலாம் இடப்படாதீங்க, அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா வரக்கூடிய தேர்தலில் ஜெயிக்கலைன்னா முடிஞ்சுது கட்சி. தொடர்ந்து நம்ம டெல்லியில் தோல்வி. டெல்லியில் ஏன் தோல்வி? ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் ஒழுங்காக கூட்டணி வச்சுருந்தா இவர் நம்ம கெஜ்ரிவால் இன்றைக்கி முதலமைச்சர். இன்றைக்கி எங்கே இருக்கார் கெஜ்ரிவால்? தேட வேண்டியதாக. கெஜ்ரிவால் எங்கே இருக்கார்? தலைப்புச் செய்தியாக இருந்த கெஜ்ரிவாலோட நிலைமை இன்றைக்கி என்ன? கொஞ்சம் யோசிப்பார். இதில் காமெடி என்னென்னா, கெஜ்ரிவால் தோக்குறாரு, அங்கே இருக்கக்கூடிய இந்த கெஜ்ரிவாலால் உருவாக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் அவங்க ஜெயிக்கிறாங்க. இதெல்லாம் அப்போ கெஜ்ரிவாலே தோக்குறாரு. இப்போ தலைமை பழிவே கேள்விக்குறி ஆகிட்டு இருக்குது இன்றைக்கி அவருக்கு. அப்போ இன்றைக்கி இவ்வளோலாம் தெரிஞ்சதுக்கப்புறம், ஏன்னா ஏற்கனவே தேஜஸ்வி அடி வாங்கினவர், போன தேர்தலில் ஜெயிக்க முடியல, கண்டிப்பாக ஜெயிச்சாங்கன்னு நினச்சா முடியல. இந்த தேர்தலில் விட்டு அதை பிடிக்கணும், பெரிய பிரச்சனை இருக்குது. இதையெல்லாம் விட்டுட்டு கூட்டணிக்காக, அதெல்லாம் கூட்டணிலாம் ஒன்று சேர்ந்துருவாங்க. இப்போ கூட நிதிஷ்குமாருக்கும் பிஜேபிக்கு அவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ பிரச்சனை இருக்குது. நிதிஷ்குமாரை ஏற்றுக்க மாட்டேன், நான் தனியாக எம்எல்ஏ சீட்டுக்கு நின்று, யார் நம்ம சிராக் பாஸ்வான் எம்பி அமைச்சர், ஆனால் அவர் எம்எல்ஏ சீட்டுக்கு நிற்கிறார். ஏன் எம்எல்ஏ சீட்டுக்கு நிற்கிறாரு? அண்ணன் இப்போ இது பண்ணுவான், தீன இப்போ அவ்வளோதான். ஏன்னா இவர் நிதிஷ்குமார் பழைய ஞாபகத்தில் இல்லை, அவருக்கு மறதி நோய் நிறையா பிரச்சனை இருக்குது. சிராக் பாஸ்வான் ஒரு கணக்கு போடுறாரு. இப்போ தேஜஸ்வியை விட்டுட்டு யாரை நீங்கள் முதலமைச்சராக தேர்ந்தெடுப்பீங்க சொல்லுங்கள்? இப்போ என்ன எண்ணம்? தேஜஸ்வின்னா வெகுஜன மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க, மற்ற கம்யூனிட்டி. இதே மாதிரி தானே லல்லு பிரசாத் நிற்கும் போது எப்படி ஓட்டு போட்டாங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். அது சரியான வாதமாக இல்லை. ஏன்னா இன்றைக்கி ஒட்டுமொத்த மக்களும் கூடி இருக்கிறது வாக்கு திருட்டு. இன்றைக்கி இஷ்யூவே வாக்கு திருட்டு. இன்றைக்கி இஷ்யூ இப்போ ஒன்று வேணாம். இப்போ இந்த ராகுல் காந்தி ஒரு வீடியோவை பகிர்ந்துருப்பதை பார்த்துருக்கீங்க, சமூக ஊடகங்களில் பெரிய அளவு வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த நில அளவை ஊழியர்கள் ஒரு 6 பேர் போராட்டம் நடத்தி, அதில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்கள சஸ்பென்ஷன் கொடுத்து, அதற்கு ஆதரவாக நில அளவை ஊழியர்கள் போராட்டம், பெரிய போராட்டம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தா ஆசிரியர்கள் தகுதி தேர்வு முடிவை அறிவிக்கணும்னு அது ஒரு போராட்டம். போலீஸ் 2 பேரையும் பிடிச்சி அடின்னு அடித்து அந்த வீடியோவை பார்த்து, இதான் காட்டாட்சி நடக்கிறதா அப்படின்னு ராகுல் காந்தி அந்த வீடியோ பெரிய அளவுக்கு லைக் எல்லாம் போயிட்டு இருக்குது. அதனால் இன்றைக்கி பீகார் முழுமையாக இன்றைக்கி அங்கே எப்படி ஸ்ட்ராட்டஜியை ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பிஜேபிக்கு தெரில. ஏன்னா ஜாதி அரசியல், மத அரசியல், சீதா தேவிக்கு கோயில் கட்டுறோம், இதெல்லாம் சொல்லி பார்த்தாங்க.
எல்லா ரைட்டுப்பா வாக்கு திருட்டுக்கு என்னப்பாங்கிற ரேஞ்சுக்கு வந்துச்சு. வாக்கு திருட்டுங்கிறது பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு. இப்போ அதுக்கு நீங்கள் வந்து இல்லை வாக்கு திருட்டு நல்லதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 65 லட்சம் பேரை நீங்கள் எடுத்துகிட்டு வாக்கு திருட்டு நல்லதுன்னு சொல்கிறது வந்து கஷ்டம். அதனால் பிஜேபிக்கு பெரிய ஒரு இடி. அதனால் இது எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட வேலைகள் பண்ணிட்டு எழுதி வச்சுக்கோங்க. வரக்கூடிய தேர்தலில் ஒரு பெரிய ஸ்வீப் அடிக்க போது இந்தியா கூட்டணி, மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா தொடர்ந்து பேரணிகள் என்னென்னா, இப்போ ஒரு பக்கம் ராகுல் காந்தி போயிட்டு வந்துட்டாரா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சைமல்டேனியஸாக தேஜஸ்வி நாளைக்கு போகிறார். ஏன் நிதிஷ்குமார் அமைதியாக இருக்காருன்னா, நிதிஷ்குமாருக்கு உடல் நலி விட்டுருக்காரு. சாம்ராஜ் சௌத்ரியோ வேறு யார் போனாலும் பெரிய எழுச்சி வராது. மோடியே போகணும். மோடியும் அவரும் ஒரு பாலத்தை மட்டும் திறந்துட்டு போனால் போதுமா? அப்போ பிஜேபி தடுமாறி கொண்டிருக்கு. பிஜேபிக்கு என்ன புரியலன்னா, ஒரு பக்கம் நிதிஷ்குமார், இன்னொரு பக்கம் சிராக் பாஸ்வான். நிதிஷ்குமாரையும் பகைச்சிக்க முடியாது, சிராக் பாஸ்வானையும் பகைச்சிக்க முடியாது. என்ன பண்ணுறது, இவங்களை டேக்கிள் பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிக்கிறாங்க. மகாராஷ்டிராவில் ஷிண்டேவை டேக்கிள் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஷிண்டே இவர்களுக்கு அடிபணிவார். பிஜேபி ஓரளவுக்கு பெரிய கட்சி. இங்கேயும் பிஜேபி பெரிய கட்சி, ஆனால் யாரோடைய தயவும் இல்லாமல் தனியாக அது ஜெயிக்க முடியாது. அதான் இங்கே சிக்கல். இப்போ இன்னொன்று, அவர்களுக்குன்னு ஒரு முகம் அங்கே பிட்னாவிஸ் இருந்தார், மோகன்லால் கட்டா இருந்தார், சௌகான் இருந்தார், யோகி இருக்கார். இங்கே அப்படி இல்லை. இங்கே தடுமாறுது. இங்கே இன்னொன்று, டெல்லியில் வந்து பெரிய ஊழல் பண்ணி கெஜ்ரிவால் மேலே வழக்கெல்லாம் போட்டு அவர் அப்புறப்படுத்திட்டீங்க. இங்கே வந்து என்ன, நீங்கள் தான் ஆண்டுட்டு இருக்கீங்க. இது ஒரு பெரிய சிக்கல் இவங்களுக்கு. அதனால் கரையேற பிஜேபி மிகப்பெரிய முயற்சி பண்ணிகிட்டு இருக்குது. இதுக்கு நடுவில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வரக்கூடிய தேர்தல் தான் அதுக்கு பதில் சொல்ல, அதுக்குள்ளே இந்த முடிவெல்லாம் வந்துடும். இதையும் தாண்டி வக்பு வாரிய பில் ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை கிளப்பி இவ்வளோ பூதாகரமாக்கி, இன்றைக்கி வக்பு வாரியம் அப்படிங்கிறது சிம்பிளாக சொல்கிறதுனா, வக்பு வாரியம் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமியர்கள் அந்த சொத்துக்கள் இருக்குல்ல, அந்த இடத்துல எல்லா கம்யூனிட்டியில் இருக்கவங்களும் அதில் உறுப்பினர் ஆகலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பிஜேபி கொண்டு வந்தது. அப்போ நம்ம கேட்டோம், சபரிமலை கோயில் ஆகட்டும், நம்ம திருப்பதி இதாகட்டும், பழனி, இங்கெல்லாம் வந்து அறங்காவலர் குழு இருக்குல்ல, அதுலேயும் இஸ்லாமியர் கிறிஸ்துவர்கள்லாம் சேர்க்கலாமா? சரியாக வருமா? அது அவரவர்களுக்கு ஒரு விஷயம் இருக்குது. அதுவும் இல்லாமல் வக்பாரிய சொத்துங்கிறது இஸ்லாமிய பெரியவர்கள், அதில் பணம் படைத்தவர்கள், அந்த கோயிலுக்கு எழுதி வச்ச சொத்து. கோயிலுக்கு எழுதி வச்ச சொத்து எப்படியா நீங்கள் மற்ற கம்யூனிட்டி உள்ளே போக முடியும்? இது சமூக நீதிக்கு எதிரானது தானே. கொஞ்சம் யோசனை பாருங்கள். நீங்கள் கேட்கலாம், சமூக நீதினா மோடிக்கு என்னங்க தெரியுங்கிறாங்க. அது கரெக்டு தான். தொடர்ந்து இந்த மாதிரி அச்சுறுத்தல்களை கிளப்பி ஒரு பதட்டத்தை உருவாக்க வேண்டும். ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரு பதற்றம், பொது சிவில் சட்டம் ஒரு பதற்றம், இது ஒரு பதட்டம், எஸ்ஐஆர் ஒரு பதட்டம். பார்த்தீங்கன்னா இவங்க நாட்டில் மக்களை நிம்மதியாக இருக்க விட மாட்டார்கள். தொடர்ந்து இந்த மாதிரியான பிரச்சனையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அநேகமாக வக்பு வாரிய பில்லுக்கு இன்றைக்கி இடைக்கால தடை உச்சநீதிமன்றம் கொடுத்துடும். எல்லாரும் அதை எதிர்பார்த்துட்ருக்கோம். தொடர்ந்து நம்ம நிறைய அண்மை தகவலெல்லாம் தொடர்ந்து தந்துட்டுருக்கோம். இன்றைக்கி பாஜக அரசுக்கு எதிராகவும் இன்றைக்கி இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நிறைய தொடர்ந்து பார்த்துட்டு இருப்பீங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.